வணக்கம். இன்று ஒரு பெண்ணுடைய பதிவு. இந்த பெண் பார்த்திங்கன்னா வடுக நாயுடு சமுதாய பெண். இந்த பெண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா 39. டேட் ஆஃப் பர்த் 13/8/1986. இவங்க பிபிஏ படிச்சிருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது யாருமே கிடையாது. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வேலை பார்க்குறாங்க. இப்போது இவங்களுக்கு முதல்ல ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணம் முதலியார் சமுதாயம். ஏன்னா இவங்க வடுக நாயுடு. இவங்க சம்மந்தம் பண்ணது முதலியார். முதல்ல என்ன சொல்லி சம்மந்தம் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை. அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னை பெற்ற தாய் தந்தை இருவருமே பார்த்திங்கன்னா அவர்களை கடைசி காலத்தில் நான் கூட வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. தனிப்படுத்தணும் வாழ விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பொன் கூட பிறப்பு யாரும் இல்லை. அப்போ அவங்களுடைய கருத்து நியாயமானது. அவங்க முதல்ல விளக்கம் சொல்லி தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டார்கள். குழந்தைகள் இல்லை. பெங்களூரில் இப்போ இந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா சம்பளத்தில் வேலையும் பார்க்குறாங்க. இவங்களே தனி சம்பாத்தியத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இப்போ வாங்கியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு சேலம், அம்மாவுக்கு கிருஷ்ணகிரி. இந்த பெண் இப்போ இருக்கிறது பெங்களூரு, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. இப்போ இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி தடையில்லை. வேலை இங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பெங்களூரில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும், பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பெண் கூட ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெண் பக்கத்தில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அதற்கான வீடியோ பேசின ஆடியோ நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கல்யாணங்களை முடித்து கொடுக்கறதுக்கு தரகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பல லட்சங்களை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நான் பல லட்சங்களை யார்ட்டையும் கேட்கறது கிடையாது, கொடுக்குறதா வாங்கிக்கிறேன். ஆனால் பதிவு கட்டணம் மட்டும் 2000 கட்டினீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு நீங்களே பார்த்து பேசிக்கோங்க. 5000 ரூபாய் கட்டினீங்கன்னா டெய்லி ஒன்று தர்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு ஆள் போட்டு 2 வீட்டுக்கும் அனுப்பி இந்த மாதிரி ஒரு பொண்ணு அனுப்புனேன், பையன் அனுப்புனேன் என்ன கேட்டு அந்த மாதிரி முடிச்சு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறேன். 20,000 ரூபாய் கட்டும்பொழுது வேறு லெவலில் இருக்கிற எல்லாருமே எடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறேன். அதனால பதிவு கட்டணங்கிறது நம்ம ஆஃபீஸில் 4 விதமான பதிவு இப்போதைக்கு இருக்குங்கிறதை நான் சொல்லியிருக்கிறேன். சரி, இது ஏன் அடிக்கடி பதிவு கட்டணம் கேட்குறேன்னா, பதிவு கட்டணம் மட்டும்தான் நான் கேட்குறேன். கமிஷன் நீங்களாக விருப்பப்பட்டு கொடுக்குறது தான். சரிதானே? அது நான் யார்ட்டையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. சரி, இப்போ இந்த பெண் அவங்க அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க. வேறு ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறோம்னு இருக்காங்க, ஜாதகமும் வேறு அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. விஷாக நட்சத்திரம், துலாம் ராசி, துலாம் லக்கணம் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஜாதகட்டம் சரியாக அவங்க அனுப்புனது சரியில்லை, அதனால அறகுறையாக இருக்கிறது. அடுத்து 2 நாளையில் ஜாதகம் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பெண் வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. யாரும் வீட்டோட மணமகனாக போக விருப்பப்பட்டேன்னா இந்த பெண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட கேளுங்க, தர்றேன். பேசுங்க, சந்தோஷமாக முடித்து வாழ்க்கையில் நல்ல முறையில் இருக்கலாம். சரிதானா? ரைட். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பெங்களூரில் டவுனில் இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ரைட். மேலும் வேறு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. இந்த பொண்ணுடைய பேரை சொல்லி ஐடியை சொல்லி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு நான் பேசல ஏதாவது குறைகள் இருந்துன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நான் 100% எல்லோருக்குமே நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு தான் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? எதுவும் குறைகள் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். அதே சமயத்தில் பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் நேரடியாக என்கிட்ட பேசும்போது உண்மையை மட்டும் பேசுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய தகவலை தான் நான் பெண் வீட்டுக்கோ மாப்பிள்ளை வீட்டுக்கோ சொல்கிறேன். மேலும் அதில் ஏதாவது ஒளிமறைவுகள் இருந்தால் என்னாலையும் தாங்க முடியாது, மணமக்களாலையும் தாங்க முடியாது. நல்ல பேர் எடுக்கணும். இந்த 29 வருஷமாக என்னுடைய பேர் ஒரு நல்ல பேரில் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன்.
அடுத்தபடியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹலோ. வணக்கம். நான் சங்கரங்கோவிலேருந்து ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து கணேசன் பேசுகிறேன். சொல்லுங்க. மேடம், நான் ஓனர் தான் பேசுகிறேன். இது துளசிமணி வீடு தானே? துளசிமணி வீட்டில் யார் பேசுகிறீங்க? அவங்க அம்மாங்க. அம்மாவா? சரிங்கம்மா. அம்மா, நான் உங்களுக்கு பலமுறை உங்களுக்கு பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதாம்மா? அதாவது நம்ம பொண்ணு விஷயமா. சொல்லுங்க. சரி. இப்போ எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கம்மா? நம்ம பொண்ணு வந்து துளசிமணி பிகாம் முடிச்சிருக்கிறாங்க. 13/8/1986. 40 வயசு ஆக போகுது இல்லையா? ஆமாங்க. நேத்து நீங்க போன் போட்டு கேட்டீங்களா? அதுதானே டேட் ஆஃப் பர்த்? ஆமா ஆமா ஆமா. ஓ, எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க. சரி. நாங்க பெங்களூர்ல இருக்கிறது. சரி. அதனால எங்களை பாத்துக்கிறது கடமை அவளுக்கு இருக்கு. சரி. அதனால ஃபர்ஸ்ட் மேரேஜ், இதனால தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு. சரி சரி. அதனால எங்களுக்கு வீட்டோட இருந்தாலும் பரவாயில்ல, அவரு இங்க வேலை கீழே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சரி. வீடு இருக்குது. ஓ, அதாவது இப்ப உங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறீங்க, உங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா சந்தோஷம்னு சொல்றீங்க. ஆமா. ரைட்டு. நீங்க வந்து இப்ப வந்து வடுக நாயுடு என்னமா? ஆமாங்க. சரி. ஆனா இப்ப ஜாதி மதம் தடை இல்லை. ஆனா நல்ல பையன் நீங்க எங்களுக்கு தெரியணும் அப்பதான். ரைட். ஓகே. அவருக்கு செகண்ட் மேரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல. சரி. அம்மா இல்லாம அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே பாத்துக்கிறோம். சரி. அங்க பெங்களூர்ல யாரெல்லாம் இருக்கிறீங்கம்மா இப்ப வீட்டுல? நாங்க 3 பேர் தாங்க இருக்கிறோம். சரி. வேற குழந்தைகள் யாரும் கிடையாது இல்லையா? எதுவும் இல்லைங்க. ஒரே பொண்ணு. நீங்க இப்ப துளசிமணியோட அப்பா என்ன வேலை பார்த்தாங்கம்மா? அவரு இது பவர் லூம்ஸுங்க. சரி. நீங்க? நான்லாம் இல்லைங்க, வீட்டுலதான் இருக்கிறேன். சரி. நீங்க வீட்டு. உங்க பேருமா? என் பேர் பொற்கொடி. சரிங்கம்மா. அப்பா பேரு? ஜீவானந்தம். சரி சரி. சரிங்கம்மா. சரிங்க. இப்ப அவங்க வேலை பார்த்து ஜீவானந்தம் ஐயா என்ன பண்றாங்க இப்போ? அதான் வேலைக்கு போறாங்க. வேலை இருந்தா செய்வாங்க, இல்லன்னா சும்மா இருப்பாங்க. வீடு சொந்த வீடு? ஆமா. இப்ப பொண்ணு வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க, வேலை எதுவும் பாக்குறாங்களா? பிகாம் இல்லைங்க, பிபிஏ பிசினஸ். பிபிஏ. ஓகே ஓகே. பிபிஏ பர்ச்சேஸ்ல இருக்கறா. சரி. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அவங்க என்ன சேலரி வாங்குறாங்க? வாங்குறாங்க ஒரு 50,000. 50,000 வாங்குறாங்களா? வெரி குட் வெரி குட். சரி. இப்ப நம்ம பாப்பா 50,000 வாங்குறாங்க, மறுமணம், குழந்தைகள் கிடையாது, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. ரைட். சொந்த வீடெல்லாம் இருக்கிறதுனால கடைசி காலத்துல நல்ல முறையில் பார்த்துட்டு இருந்தா அப்ப பரவாயில்ல. இல்ல, இப்ப அபார்ட்மெண்ட்ல வாங்கி இருக்கிறது வீடு, இன்னும் குடி போகல நாங்க. சரி சரி. இப்ப இருக்கிற வீடு? அதுதாங்க இருக்கிற வீடுதான், வாடகைக்கு இருக்கிறோம். சொந்தமா வாங்கி இருக்கிறோம், பூஜை எல்லாம் போட்டாச்சு, இன்னும் போகல நாங்க. சரி சரி. அது எவ்வளவுக்கு வாங்கினீங்கம்மா? அதெல்லாம் தெரியலைங்க. சரி சரி. வீட்டை வாங்கியிருக்காங்க. ஆமா, அவளுக்குன்னு இருக்குது ப்ராப்பர்ட்டி. ரைட் ரைட். ஏன் கேட்குறேன்னாம்மா, சில பேர் வந்து கொஞ்சம் கடன் அதுக இருக்கும், கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த கடன் அடைக்கணும், மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அதனால. ஆமாங்க, எங்க பொண்ணு லோன் கட்டி தான் ஆகணும். லோனுக்கு வாங்கி இருக்கிறா அவ. அதனால அவ யார் காலையும் இருக்கக்கூடாதுன்னு தான் வேலைக்கு போறா. ஃபர்ஸ்டும் அப்படித்தான், வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்க வேலைக்கு நான் போவேன்னு சொல்லிதான் அவ காலில் அவ நிக்கணும். நாளைக்கு அதுக்குன்னாலும் புருஷனை ஒரு 10 ரூபா கொடு, 50 ரூபா கொடு கேட்க முடியாது இல்லையா? ரைட். சந்தோஷம். இப்ப எப்படிப்பட்ட அதாவது நல்ல பையனா வேணும், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து தங்குற மாதிரி வேணும்? இல்லைங்க, அவங்க தனியா கூட இருக்கலாம், நாங்க தனியா கூட இருந்துக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்படியெல்லாம் நாங்க எங்களை பாத்துக்கணும்ன்றது இல்லைங்க. ஆண்டவன் ஆரோக்கியம் கொடுத்துருக்கான், நாங்க தனியா கூட இருந்துக்கிறோம். ஆனா எங்க கண்ணு எதிரிலே அங்க பொண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். ரைட் ரைட் ரைட். உங்க பக்கத்திலே இருக்கணும். பக்கத்துலன்னா இப்ப நாங்க வாங்கி இருக்கிற வீடு சிட்டி, எங்க பொண்ணு வாங்கி இருக்கிறது சிட்டி. சிட்டில இருந்து இன்னும் கொஞ்சம் அவுட் ஏரியாவுல நாங்க இருக்கிறோம் இப்போ. அப்படித்தான். இப்ப வந்து பொண்ணு வந்து ஒரு 50,000 வேலையில அங்க பாக்குறதுனால அந்த வேலையை விட்டுட்டு மதுரைக்கோ சென்னைக்கோ வேற வர முடியாது, அப்படிதானே? அது நீங்க அப்படி இருக்குங்களா? அதனாலதான் கேக்குறேன். எந்த ஊருங்க? எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்கம்மா. நான் வந்து 29 வருஷம் இப்ப பாக்குறேன். சரிங்க, உங்களுக்கு அப்படி இருந்தா ஒசூர் எங்களுக்கு ரொம்ப பக்கங்க. ஒசூருக்கும் நாங்க லாஸ்ட் பார்டர்ல இருக்கிறோம், பெங்களூரு.
சரி, இப்போ நீங்க உங்களுக்கு நான் ஒவ்வொரு மாப்பிள்ளையா நான் அனுப்புறேன். இப்போ பாப்பாவுக்கு 86னா 39 40 வயசு ஆகுது. நான் இப்போ வந்து எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள வேணும், அது டிமாண்ட் எது இருக்கா? ஒரு 40 42க்குள்ள இருந்தா போதுங்க. 42 வயசு வரைக்கும். ஆ சரி, நல்ல மாப்பிள்ளையா இருந்தா 40 45 வரைக்கும் பார்க்கலாம். ஆ ஆ ஓ, அப்ப 45 வரைக்கும் பார்க்குறேன். சரியா? ஆ வேலை பிசினஸ் எது இருந்தாலும் பார்க்கலாம். வேலை இல்லைனாலும் அங்க பெங்களூருக்கு வந்தா நீங்களே ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவீங்க. இது என்னங்க நாங்க ஏற்பாடு பண்றது இல்ல, அவருக்கு நம்ம அக்கறை இருக்கணும். என்னடா பொண்டாட்டி உழைப்புல தின்னாம நாமளும் ஒரு தொழிலுக்கு போகணும் அப்படின்றது. ஹலோ. சொல்லுங்கம்மா. அதான் சொல்றேங்க, அவருக்கே இருக்கணும் இல்லையா வேலைக்கு போகணும்னு. சும்மா உட்கார வச்செல்லாம் போட முடியாது இல்லைங்களா, அது அவருக்கு தர்ம சங்கடம். ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப பொறுப்புடைய மாட்ட இவ்வளவு நேரம் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணு துளசிமணிக்கு வந்து ஒரு அருமையான ஒரு மாப்பிள்ளைய என்னுடைய சகோதரியா நினைச்சு நான் பண்ணி தரேன். ஒவ்வொரு மாப்பிள்ளைட்டையும் நான் நம்பர் கொடுக்குறேன், அவங்க பேசுவாங்க. நான் உங்களுக்கு அந்த மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறேன், பாருங்க. சரிங்களா? இல்லைங்க, என்னதுல வாட்ஸ்அப் இல்லைங்க. இந்த இதுல வாட்ஸ்அப் இல்லையாம்மா? இல்லைங்க வாட்ஸ்அப். பொண்ணு நம்பர் வாட்ஸ்அப் இருக்காமா? பொண்ணு நம்பர் தாரீங்களா, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைங்க, அவ வேலையில பிஸியா இருக்கிறா இப்போ. சரி. அவ கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறா, அதனால நாங்களே பார்த்து முடிவு பண்ணிட்டு அப்புறமா அவளுக்கு சொல்லலாம்னு சொல்லி. சரி, அப்ப நான் இப்ப உங்களுக்கு வந்து போட்டோஸ் அனுப்ப முடியாது. ஆமா. கான்டாக்ட் நம்பர் கொடுத்தா மட்டும் பேசிக்கலாமா? பேசுங்க, நாங்க நேர்ல பாத்துட்டு அவங்கள பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா தாங்க முடிவெடுக்க முடியும். சரி, அப்ப நான் என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு உங்களுடைய விவரத்தை நான் கொடுக்குறேன். பெங்களூருல இருக்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளைய கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் எங்க கேஸ்ட்ல இருந்தாவே பாருங்க. சரி, ஓகே ஓகே. வடநாட்டிலையும் பாக்குறேன், வேற ஜாதியிலையும் பாக்குறேன். ஏன்னா எங்க கேஸ்டா இருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எங்க கேஸ்ட் இல்லாம முதலியார்ல கொடுத்துட்டோம், அதனால எங்க கேஸ்டா இருந்தா பரவாயில்லைங்க. சரி சரி, பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. எங்களுக்கு ரொம்ப பணக்காரெல்லாம் வேணாங்க. உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊருமா? சேலம்ங்க. சேலம், பூர்வீகம் சேலம். எங்க ஹஸ்பண்ட் ஊரு சேலம், எங்க ஊரு கிருஷ்ணகிரி. ஓ, சரி 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 சரி. எங்களுக்கு ஒசூர் ரொம்ப பக்கம், 20 நிமிஷம் தான். சரி சரி சரி. சரிங்கம்மா, உங்களுக்கு இறைவன் அருளால ஒரு நல்ல மருமகன் மகனா வந்து. கிறிஸ்டியனுங்களா? நான் இந்துமா. ஓ. என் பேரு கணேசன். ராஜேஸ்வரி, ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம், சங்கரன் கோவில், தென்காசி மாவட்டம். சரிங்க சரிங்க. சரிங்கம்மா, இப்ப வேற எதுவும் நீங்க சொல்லணுமாம்மா? வேற எதுவும் தகவல் இருக்கா? வேற எதுவும் தகவல் இல்லைங்க. எங்க பொண்ணு நாங்க பார்த்து முடிவு பண்றது தாங்க ஓகே சொல்லுவா. சரிங்கம்மா, நீங்க உங்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. உங்களுடைய பொண்ணுக்கு வந்து இப்ப 40 வயசு ஆகுது. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவங்களை நல்ல விதமா எடுத்து சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல மருமகன் வந்து நீங்களே தேர்வு செய்யுங்க. சரிதானா? சரிங்க, முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு பக்கமா இருந்தா பரவாயில்லைங்க. அதான், நீங்க முடிஞ்ச அளவுல ஒரு 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு உங்களுடைய கடமையை முடிங்க. சரிங்க, நீங்களே இன்னும் ஆண்டவர் சொல்ற மாதிரி சொல்றீங்க, பாக்கலாங்க. ஆமா ஆமா, ஏன்னா நான் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செய்வேன். சரியா? சரிங்க. சரி. தென்காசின்னு ரொம்ப முறை எனக்கு பண்ணிருக்கிறாங்க, வேற வேற நம்பர்ல இருந்து. நம்ம ஆபீஸ்ல 20 நம்பர் இருக்குமா? ஓஹோ. எங்க ஆபீஸ்ல 20 பேர் இருக்காங்க. நேத்து கூட பேசினது எங்க ஆபீஸ்ல இருந்து 3 பேர் உங்களுக்கு பேசிருப்பாங்க. ஓ, அவங்களா? ஆமா. அதனால உங்களுக்கு ஒரு நல்ல இடமா அமையதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சரிங்க சரி. நன்றி நன்றி நன்றி. வச்சிரட்டுமா? சரி, நன்றி. ஹலோ. சொல்லுங்க. இல்ல சார், இது வாட்ஸ்அப் நம்பருங்களா? ஆமா, இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுக்கு ஒரு முறை அனுப்புறேன், போட்டாவும் ஜாதகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முறை அனுப்பி அது கும்பகோணம் போயிடுச்சு. சரி. இன்னொன்னு நிறைய போன் போட்டு போட்டு பேசுறாங்களா, யாருக்கு பதில் சொல்றதுன்னு தெரியறது இல்ல. அதனாலதான் நான் யாருக்குமே அனுப்புறது இல்ல. எங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும், அதனால பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க. சரி. அதுக்கோசரம் தான் அனுப்புறது இல்ல. இந்த ஒரு முறை உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா.
ரொம்ப எல்லாருக்கும் நம்பரை கொடுத்து எங்களை தொந்தரவு பண்ண வைக்காதீங்க. சரிங்கம்மா. எங்க பொண்ணுக்கு ஜாதகம் கரெக்டா இருக்கிற மாதிரி பொருந்துற ஜாதகமா. சரிங்கம்மா. அதுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. யார்கிட்டயாவது தெரிஞ்சு இது யார் போன்லயாவது அனுப்புறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. அதாவதுமா நான் வேற யாருக்கு நம்பர் கொடுக்க அதாவது உங்கள்ட்ட சம்மதம் வாங்கின பிறகு நான் நம்பர் கொடுக்குறேன். சரிங்க. அதாவது நம்ம துளசிமா இன்னைக்கு வந்து நீங்க போட்ட ஜாதகம் எனக்கு இதே நம்பருக்கு அனுப்புங்க, உங்களுக்கு நான் அனுப்புறேன். பிடித்திருக்குன்னா அவங்கள மட்டும் நம்பர் கொடுக்குறேன், பேச சொல்றேன். மறுபடியும் நீங்க போட்டா அதெல்லாம் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ண கூடாது. நீங்க அவங்களுக்கெல்லாம் போட்டா எல்லாம் அனுப்பாதீங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஒருத்தர் மனுஷதான், குணம் தான் நமக்கு முக்கியம், அழகு இல்ல. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம நேர்ல கூட நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கம்மா, நான் உங்களுக்கு ஒண்ணு அனுப்புறேன். இன்னும் 2 நாள் விட்டுடுங்க. நான் அனுப்புன வாட்டிக்கு நீங்க கொடுங்க. போன பாத்துட்டு இது போட்டா ஜாதகம் எல்லாம் பாத்துட்டு அதுக்கு தகுந்த ஜாதகம், அதாவது என்னது மேசராசி மிதுனம் இது மாதிரிதான் பொருந்தும்னு சொல்றாங்க. 40 வயசுக்கு மேல நம்ம ஜாதகம் கூட பார்க்க வேண்டியது இல்லையாம்மா? பார்க்க வேண்டியது இல்லைங்க. பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருக்காங்க, அப்புறமா புலி மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு வாய் சத்த பையனா வேணுங்க. அதுதான் உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல இடமா நான் அமைச்சு தரேன். சரிங்க சரிங்க. நான் அனுப்புறேங்க. யாருக்கிட்டயாவது நான் அனுப்புறேங்க. சரி, எனக்கு அனுப்பிட்டு கூப்பிடுங்க. இதே நம்பருக்கு எப்பனாலும் கூப்பிடுங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. சரிங்க.